அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் கூடத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அஜித் குமார் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். சட்டவிரோத கால் உயிரிழந்த மடப்புறம் காவலர் அஜித்தின் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் சாட்சிகளான நவீன், அருண், சக்தீஸ்வரன், பிரவீன் ஆகியோருக்கு சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோரிய மனுவை முதன்மை நீதிமன்றம் 7 வேலை நாட்களில் முடித்து பாதுகாப்பு குறித்து முடிவெடுக்க வேண்டும் என மதுரை அமர்வு கோரியுள்ளது. தமிழக அரசு 7.5 லட்சம் ரூபாய் இழப்பீடாகவும் அரசு வேலை, இலவச வீட்டுமனை ஆகியவற்றையும் வழங்கியுள்ளது. ஆகவே 25 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட அஜித் குடும்பம் வழங்க வேண்டும் என மதுரை அமர்வு கோரியுள்ளது. கூடுதல் இழப்பீடு தேவைப்பட்டால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமாரின் சட்டவிரோத காவல் மரணம் தொடர்பாக மதுரை அமர்வு பல வழக்குகள் தாக்கலாயின. அஜித்குமாரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த சம்பவத்தை தொடர்புடைய காவல்துறை மற்றும் உயர் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு உரிய நடவடிக்கை வேண்டும். அஜித்குமார் குடும்பத்தின் பெயரும் பேச்சு அரசு நடவடிக்கை வேண்டும் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு ஏற்கனவே சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் ஆகஸ்ட் 20 தாக்கல் செய்ய உத்தரப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி SM சுப்பிரமணியம் மரியக்லாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் நீதிமன்ற உத்தரவிட்டபடி ஒரு வாரத்தில் தடய அறிவியல் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. வழக்கின் சாட்சியான சக்தீஸ்வரனுக்கு ஆயுத இந்த 2 காவலர்களும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அஜித்குமாரின் குடும்பத்துக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ தரப்பில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை எடுத்த நீதிமன்றம் ஜூலை 12ஆம் தேதி இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மாவட்ட நீதிபதி விசாரணை அறிக்கை மற்றும் ஆவணங்கள் ஜூலை 14ஆம் தேதி பெறப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் கூடுதலாக வசதிகள் தேவைப்பட்டாலும் அதனை வழங்க அரசு தயாராக இருப்பது தெரியப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் வழக்கு விசாரணை விரைவாக சென்று கொண்டிருக்கிறது, விசாரணை அறிக்கை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். மனுதாரர் தரப்பு இந்த வழக்கில் சாட்சிகளான நவீன், அருண் ஆகியோருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரினர். மேலும் நீதிமன்றம் சட்டவிரோத காவல் உயிரிழக்கும் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உத்தரவிட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்திருந்த நீதிபதி வழக்கின் சாட்சிகளான நவீன், அருண், சக்தீஸ்வரன் ஆகியோருக்கு சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோரிய மனுவை முதன்மை நீதித்துறை நடுவர் 7 வேலை நாட்கள் விசாரித்து பாதுகாப்பு முடிவெடுக்க வேண்டும். சட்டவிரோத காவல் நிலையத்த உயிரிழப்பின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழக அரசு ஏற்கனவே 7 லட்சம் ரூபாய் இழப்பீடாக அரசு வேலை வழங்கியுள்ள நிலையில் மேலும் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டு வழக்கு விசாரணை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். சந்திரன், உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.